மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு. தேசிய மக்கள் சக்தி. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சேமிப்புடன். காசா பகுதியில் கடந்த சனிக்கிழமை உயிரிழந்த 6 பணிய கைதிகளை மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்த நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். பிரதமர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் 2வது நாளாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். காசா பகுதியில் ஹமாஸ் பிடியில் இருந்த 6 பணிய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கினர். பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதனிடையே இந்த சம்பவத்துடன் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை இங்கிலாந்து நிறுத்தியுள்ளது. காசாவில் உடனடி போர் நிறுத்தம் வேண்டும் என்று மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிமும் நியூசிலாந்து பிரதமரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையே 2 நாட்டு தீர்வுகளுக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். தற்போதைக்கு போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான சாத்தியம் குறைவு என்று பிரதமர் அன்வார் கூறினார். தாங்கள் செல்வாக்கை பயன்படுத்தி போரை நிறுத்தக்கூடிய நாடுகளிடமிருந்து, குறிப்பாக அமெரிக்காவிடமிருந்து ஈடுபாடு குறைவாக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்டுள்ள மலேசியா பலஸ்தீனியர்களுக்கு பெரும் ஆதரவு காட்டி வருகின்றது. பலஸ்தீன குழுவான ஹமாஸுக்கும் அன்வாருக்கும் இடையே நல்லுறவு ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களின் இராணுவ நடவடிக்கைகளில் தமக்கு எந்தவொரு ஈடுபாடும் இல்லை என்று அன்வார் கூறி வருகின்றார். இந்த நிலையில் மலேசியாவுக்கு 3 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள லுக்ஷன் மலேசியாவுடனான தற்காப்பு ஒத்துழைப்பை நியூசிலாந்து விரிவுபடுத்தும் என்று கூறியிருக்கின்றார். கூட்டு பயிற்சி ஒன்றுக்காக மலேசியாவின் பீனாங்கு மாநிலத்தில் உள்ள பட்டவோர்த்திற்கு நியூசிலாந்து அதன் ஆகாய படைகளின் சுற்றுக்காவல் விமானத்தை அனுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளவரசர் ஹரிக்கு அரச பணிகளை தொடர பிரித்தானியாவுக்கு திரும்புவதில் எந்த விருப்பமும் இல்லை என்று வட்டாரங்கள் கூறுகின்றன. அடுத்த வாரம் 40 வயதை எட்டப்போகும் இளவரசர் ஹரி தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் கலிபோர்னியாவில் குடியேறியிருப்பதாக அவரது நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமெரிக்காவில் ஹரிக்கு அற்புதமான புதிய நண்பர்கள் இருப்பதுடன் பல திட்டங்களை அவர் அங்கு வைத்துள்ளாராம். தற்போது நியூயார்க்கில் ஒரு பயணத்திற்கு தயாராகி வரும் அவர் அங்கு ஹலோ டிரைஸ் மற்றும் டயானா விருது உட்பட அவரது பல்வேறு தொண்டு நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஈடுபாடுகளில் பங்கேற்பார் என்று கூறப்படுகின்றது. இந்த நிலையில் ஹரி அமெரிக்காவுக்கு சென்று 3 ஆண்டுகளுக்கு மேலான நிலையில் அவர் மீண்டும் அரசு பணிகளை தொடர பிரித்தானியாவுக்கு திரும்புவதற்கு விரும்பவில்லை என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளாக கலிபோர்னியாவில் குடும்பத்துடன் இருக்கும் ஹரியும் மேகனும் நிரந்தர வருவாயை தேடவில்லை என்றும் ஆதாரங்கள் கூறுகின்றன. ஆனாலும் இளவரசர் அனைத்து வகையான ஹாலிவுட் விளம்பரதாரர்களிடமிருந்தும் விலகி தனது பழைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளிடம் ஆலோசனை பெறுகின்றார் என்று ஒரு வட்டாரம் தெரிவிக்கின்றது. ஹரி, நான் வேறு ஏதாவது செய்ய வேண்டும், ஏனென்றால் நான் செய்வது தெளிவாக வேலை செய்யவில்லை என்று நினைக்கின்றார். சுருக்கமாக அவர் செயல்படும் விதத்தை மறுபரிசீலனை செய்கின்றார். அவர் அணுகும் ஆலோசகர்களில் குறைந்தபட்சம் ஒருவராவது விசுவாசமான, விவேகமான, பழைய பாடசாலையிலிருந்து வந்த நம்பகமான நபராக இருப்பதாக தெரிகின்றது. காசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறலாம் என்ற அச்சத்தில் அந்த நாட்டிற்கு விதிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்களுக்கான உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளது. இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மீறும் வகையில் ஆபத்தான ஆயுதங்களை காசாவில் பயன்படுத்தலாம் என்பதால் பிரித்தானியா புதிய நடவடிக்கை ஒன்றை எடுத்துள்ளது. அதாவது, காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லாம்பி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், புதிய சட்ட ஆலோசனையின் வெளிச்சத்தில் சுமார் 350 உரிமங்களில் 30 உரிமங்களை அரசாங்கம் நிறுத்துகின்றது. இந்த நடவடிக்கையானது போர் விமானங்கள், ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன்கள் உட்பட இராணுவ விமானங்களுக்கு செல்லும் முக்கிய கூறுகள் மற்றும் தர இலக்கை எளிதாக்கும் பொருட்களை பாதுகாக்கும். இதுபோன்ற மோதலை எதிர்கொள்ளும் போது ஏற்றுமதி உரிமங்களை மறுபரிசீலனை செய்வது இந்த அரசாங்கத்தின் சட்டப்பூர்வ கடமையாகும் என தெரிவித்துள்ளார். கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் நில அதிர்வுகள் குறித்த எச்சரிக்கை முறைமையொன்றை அறிமுகம் செய்யப்படவுள்ளது.
இந்த புதிய முறைமையின் கீழ் மாகாண மக்களுக்கு முன்னறிவிப்புகள் விடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. தானியங்கி அடிப்படையில் அலைபேசிகள், வானொலிகள் மற்றும் தொலைக்காட்சிகள் ஊடாக நில அதிர்வு தொடர்பில் முன்னறிவிப்புகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரிய நில அதிர்வுகளை கண்டறிந்து அவை தொடர்பில் இவ்வாறு முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனடாவின் மத்திய அரசாங்கத்தின் இயற்கை வள மற்றும் சக்தி வளத்துறை அமைச்சர் ஜொனதன் விஸ்கின்ஸ் இது தொடர்பில் தகவல்கள் வெளியிட்டுள்ளார். வலுவான நில அதிர்வுகள் ஏற்பட்ட முன்னதாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். நில அதிர்வு ஏற்படுவதற்கு சில நொடிகளுக்கு முன்னதாக இந்த எச்சரிக்கையை விடுக்க முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் இந்த முன்னெச்சரிக்கை தொடர்பான கால அவகாசம் போதுமானது அல்ல என்ற போதிலும் ஆபத்துக்கு முன்னரான ஒவ்வொரு நொடியும் முக்கியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீதரன் தொழிற்கட்சி உறுப்பினர்களும் ஈழத்தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினருமான உமா குமாரனை சந்தித்துள்ளார். இதன்போது இரு நாட்டு அரசியலின் தற்கால போக்கு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பில் உமாகுமரன் எக்ஸ் தளத்தில் பதிவொன்றையும் வெளியிட்டுள்ளார். அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: வடக்கு மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐக்கிய ராஜ்ய நாடாளுமன்றத்திற்கு வரவேற்பதில் பெருமையடைகின்றோம். எனது தேர்தலுக்கு பிறகு நான் பெற்ற முதல் வாழ்த்துக்களில் அவருடைய வாழ்த்துக்களும் அடங்கும். ஐக்கிய ராஜ்யம், இலங்கை மற்றும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கு தொழிற்கட்சியின் ஆதரவை நான் மீண்டும் உறுதிப்படுத்தினேன். ஒன்றாக நீதிக்கான எங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து புலம்பெயர்ந்தோருக்கு கட்டுப்பாடுகள் விதித்து வரும் கனடா அரசு சர்வதேச மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. அதாவது, கனடாவில் கல்வி கற்க வந்துள்ள சர்வதேச மாணவர்கள் வாரம் ஒன்றிற்கு 24 மணி நேரம் மட்டுமே பணி செய்ய அனுமதி என கனடா அரசு முடிவு செய்துள்ளது. இந்த விதி இம்மாதம் அமலுக்கும் வருகின்றது. கனடாவுக்கு கல்வி கற்க வரும் மாணவர்கள் கல்வியில் மட்டுமே கவனம் செலுத்துவதற்காக இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக புலம்பெயர்தல் துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். ஆனால் இப்படி வேலை செய்வதற்கு கட்டுப்பாடு விதிப்பது மாணவர்களை பொருளாதார ரீதியாக பாதிக்கும் என்கின்றார்கள் மாணவர்கள். இந்தியாவிலிருந்து கனடாவுக்கு கல்வி கற்க சென்றுள்ள நீவா எனும் மாணவி இதுவரை வாரம் ஒன்றிற்கு 40 மணி நேரம் வேலை செய்து வந்தார். ஏற்கனவே செலவுகளை குறைப்பதற்காக வேறு 2 மாணவிகள் தங்கியிருக்கும் அறை ஒன்றிற்கு 3வது நபராக தான் சென்று தங்கியிருப்பதாக தெரிவிக்கின்றார். மளிகை பொருட்கள் வாங்குவதையும் வெளியே சாப்பிடச் செல்வதையும் தான் குறைத்து விட்டதாக தெரிவிக்கும் நீவா, இப்போது வேலை செய்ய அனுமதிக்கும் நேரத்தை 24 மணி நேரமாக குறைக்க அரசு எடுத்திருக்கும் முடிவு தன் போன்ற மாணவ மாணவியரை மேலும் கடுமையாக பாதிக்கும் என்கின்றார்.